guys, welcome to Kannan Mani channel. நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஜெயிஸ்கா. மொபைல் 11 என் பர்த்டேக்கு குன்றக்குடிக்கு போனோம். இங்கே ஒரு லாக் வீடியோ எடுத்துட்டு அப்படியே காரைக்குடியில் எங்கள் ஏனம்மா வீட்டுக்கு போனோம். எனக்கு 3 brothers இருக்காங்க. அம்மாவும் ஏனம்மாவும் தான் வெளியில் போயிட்டாங்க. அவங்க வர லேட் ஆயிடுச்சு. பிரதர்ஸும் அப்பாவும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. அம்மா வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். என்ன போய் பார்த்தோம். எல்லாமே அம்மா கட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நானும் என் சுபி அண்ணனும் சேர்ந்து நம்மளே பிரியாணி செஞ்சிடலாமான்னு பிளான் போட்டோம். அந்த அண்ணனும் சாரா அண்ணனும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நீனே குக் பண்ணி பாப்பான்னு சொன்னாங்க. ஹெல்ப் கேட்டோம். அப்பாவும் ஓகேன்னு சொன்னாங்க. வீடியோவை எங்கள் சுபி அண்ணா தான் எடுத்தான். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வீடியோ சேனலில் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 10 மாவு வந்தோடனே கடலம் தான் நாங்கள் எடுத்தோம். பட் நம்ம சேனலில் இல்லடி மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சேனலில் இந்த வீடியோ அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஸோ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆஸ் யூஸ், புதினா கொத்தமல்லி, ஆனியன், கிரீன் சில்லி, லெமன், டொமேட்டோ, சீரக சம்பா ரைஸ், மட்டன் பிரியாணி மசாலா, கர்ட், ஆயில், டீ, பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, சீரளவு. சேனலில் மினியேச்சர் குக்கிங் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். லாக் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவே கிஃப்ட்ஸ் இருக்குது. பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனில் 1 டீஸ்பூன் சால்ட், 3 டீஸ்பூன் கர்ட், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஆஃப் லெமன் சேர்த்து மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மட்டனை 20 to 25 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த மட்டனில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ரைஸையும் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் இருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில், கீ சேர்த்துக்கோங்க. ஆயிலும் கீயும் ஹீட் ஆயிடுச்சு. கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு சேர்த்து பொரி விடுங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 கிரீன் சில்லி சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ginger garlic paste,
ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க 4 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்குங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சேர்க்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ 1 கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்குங்க. தயிர் 3 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலா ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சேமியா போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அதுதான் சரியான அளவு. நல்லா குக் ஆகுறதுக்கு குக்கரை வெயிட் போட்டு 1 விசில் வச்சிடலாம். விசில் வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனோன்னா ஆஸ்யூஸ் சேர்த்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் ஆனியனையும் லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க.
குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளேமில் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டினது குக்கரில் எப்படி தம் பிரியாணி போடுறதுதான். மாதிரி ஸ்டேஜில் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டு கரெக்டாக 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. சில்வர் தேவையில்லை, நம்ம செவ்வாய் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரியாணியை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, குக்கரில் பிடிக்காம எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு மல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன், கேஷ்யூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பிரியாணிக்கு சைட் டிஷ் செய்யலாமா? ஆனியன் செய்ய போகிறோம். தேவையான அளவு பெரிய ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் பொமகிரானட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. Bye, see the next video. பிரியாணி செஞ்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஜெசிகா.